நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்த சில பங்குகளுடைய தகவல நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பங்குகளுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதையும் நம்ம பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டாக்கு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்லயும் இருக்கு இப்பவும் கூட. ஒரு 30, 35% மேல டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அந்த பங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25%க்கு மேல ஆல்ரெடி வந்து ரைஸும் ஆயிருச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 30 டூ 40% மேல நல்லா ஏறிருச்சு. நம்ம வீடியோவ கன்டினியூவா பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பங்கோடைய பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிக்ஸ்டு தாங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ப்ளஸ்ல இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. நிஃப்டி பேங்க் செல்லிங் பிரஷரு. நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவர் ஆச்சு. என் போர்ட்ஃபோலியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 25%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லாஸ்ல இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து 6% தான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ல இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மிட் கேப் ஓரளவுக்கு நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்பும் நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நிஃப்டியும் ஓரளவுக்கு நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். நிஃப்டியும் 2000 பாயிண்ட்டுக்கு மேல ஏறியிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப்பு, அதுக்கப்புறம் மிட் கேப்பும் நல்லாவே ஏறியிருக்கு. அதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆக காரணம். ஏன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, 60% மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் தான் இருக்கு. இப்போ 55% மேல வச்சிருக்கேன். இன்னும் கூட நான் கம்மி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோலாம் சொல்லப்போனா நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு. நம்ம நார்மலா வீடியோல டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் தான் நான் போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கேன். எல்லா ஸ்டாக்கும் நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டவுன்னா, ஐடி செக்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டாரு, பியூசி பேங்க்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு, ஃபைனான்ஸ் சர்வீஸ் எல்லாமே நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. மெட்டல் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மத்த எனர்ஜி ஸ்டாக் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பிரைவேட் பேங்க்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிக்ஸ்டு தான். பெருசா ஒண்ணும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஏன்னா, நல்ல ஒரு ரைஸ் ஆனனால வந்து நெறைய ப்ராஃபிட் புக்கிங்லாம் வரும். நம்ம தான் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டும் வந்துகிட்டு இருக்கு. நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்லாம் நல்லா மேல போயிட்டுருக்கு. பேட் ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, கீழ போயிட்டுருக்கு. நெறைய ஸ்டாக் இந்த ஐடிஎஃப்சி பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரான ரிசல்ட் தான் குடுத்துருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நேத்துலாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. 2 ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்டெல்லு. ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக்கும் ஓரளவுக்கு லோலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக் ரயில்டெல் கார்ப்பரேஷனு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த ஸ்டாக் ரைஸ் ஆல் டைம் ஹை அதாவது ப்ரீவியஸ் ஹை போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னவே ஹைல தான் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கு கன்டினியூ ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம எல்லா டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்டெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய ரோஷினி. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2% மேல ஏறிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 86,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல அருமையான விஷயம். இந்த ஸ்டாக்குக்கு நெறைய டைம் ஆர்டர் கிடைச்சிருக்கு. நான் 2 நாளைக்கு முன்னாடியோட வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல டீப் லைட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் ஆயிருச்சு. நான் போய் கடையில கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய யோசனை தான் இருக்கு. பிலிப்ஸ் கேட்டேன். பிலிப்ஸ் எல்லாம் இப்போ வர்றதில்ல. இந்த டியூப் லைட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அதாவது வில்லேஜ் அதுக்கப்புறம் ஸ்மாலான சிட்டி எல்லா சிட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்டாக்கும். இந்த ஸ்டாக்க பத்தி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சில முக்கியமான ஸ்டாக் உடைய ரிசல்ட் வந்திருக்கு. அத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி யூனியன். சிட்டி யூனியன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3.5% மேல இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹைலாங்க இருக்கு. நல்ல லோலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரைஸா இருக்கு. இந்த ரிசல்ட் பார்க்கையில ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயரும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர் சரி நல்லாயிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 332,00,00,000 பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் மார்ச்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 288,00,00,000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 360,00,00,000 பண்ணியிருக்காங்க. சேல்ஸும் நல்லாயிருக்கு. எங்களுடைய கிராஸ் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா, 2.17லேருந்து 1.97ல குறைஞ்சிருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1% மேல நல்ல ஒரு டவுனு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இவங்களுடைய சேல்ஸ் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 832,00,00,000 குடுத்துருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 668,00,00,000 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல 504,00,00,000 அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே குடுத்துருக்காங்க. இவங்களுடைய கிராஸ் என்பியும் குறைஞ்சிருக்கு. 2.30 வந்து 2.3ல குறைஞ்சிருக்கு. நெட் என்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, 0.89லேருந்து பார்த்தீங்கன்னா, 0.74லயும் குறைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹவுசிங் ஃபைனான்ஸு. இந்த ஸ்டாக் இன்னைக்கு 2% மேல நல்ல ஒரு டவுனு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு லோலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30% மேல ரைஸ் ஆயிருச்சு. இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் தான். ஏன்னா 4,00,00,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 587,00,00,000 வந்து 669,00,00,000 நல்லாவே பண்ணியிருக்காங்க.
கிராஸ் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான். ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃப்ளாட்டு தான். ஏன்னா இவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இது கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் குடுத்துருக்காங்க ரிசல்ட்டு. அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட். அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் வந்தது. எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரூ. 2000 மேல ரைஸ் ஆயிட்டு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5% நல்லா டவுனு. ஆனா அந்த ரிசல்ட் வந்து அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பாருங்க 1729 கோடி. இந்த குவார்ட்டர்ல 3000 கோடிங்கும்போது நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 2475 கோடியோட பார்த்தீங்கன்னா, 3000 கோடி ஒரு 525 கோடி அதிகமா தான் பண்ணியிருக்காங்க. சேல்ஸும் சூப்பரான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜினுமே நல்லாவே கூடியிருக்கு. ஆனா மார்க்கெட்டுக்கு என்னமோ தெரியல. இந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு கொண்டாடல. இந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட் குடுத்தும். இன்னைக்கு 2% மேல டவுனு தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. வருண் பேவரேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான். நெறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல லோலேருந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டாப் போட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட்டுங்க. சூப்பரான ஒரு பிரேக் அவுட்டு. லோ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 400. இப்ப விக்கிறது பாருங்க ரூ. 511 ரூ. 116 இருக்கு ஒரு ஸ்டாக்குக்கு. வருண் பேவரேஜ். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு சேல்ஸுங்க. சூப்பரான ஒரு சேல்ஸு. அதுக்கப்புறம் அவருடைய நெட் ப்ராஃபிட் பாருங்க. 260 கோடி எங்க இருக்கு? 879 கோடி இருக்கு. சூப்பரான நெட் ப்ராஃபிட்டு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் நல்லாவே கூடியிருக்குங்க. நல்லாவே கூடியிருக்கு. அருமையான ஒரு ஆப்பரேட்டிங் மார்ஜின் 15, 23 கூடியிருக்கு. வருண் பேவரேஜ் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோலார், வெப்சால் எனர்ஜி நெறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கன்டின்யூ அப்பர் சர்க்யூட்டுங்க. இந்த ஸ்டாக் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன். ரூ. 50லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ரூ. 122ங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 120% மேல நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக் தான். நான் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்தேன். ஆனா என்னமோ இந்த ஸ்டாக்க நான் வாங்கல. வாங்க நெனச்சுட்டே இருந்தேன். நம்ம குரூப்ல டெலிகிராம் குரூப்ல கூட நெறைய நண்பர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு நண்பரோட சொல்லியிருந்தாரு. இந்த ஸ்டாக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம நெறைய 2, 3 தடவ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய ரிசல்ட் பாருங்க. சூப்பரான ரிசல்ட்டு. சேல்ஸ் நல்லாவே இருக்குங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து 41, 36 இருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் 65 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா, டபுளுங்க 124 கோடிங்க. குவார்டர் ஆன் குவார்டர். இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 48 கோடி. அதுக்கப்புறம் இங்க பாருங்க 124 கோடி. சூப்பரான ரிசல்ட்டு. அதனால ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா அப்பர் சர்க்யூட் இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து புதுசா ஐபிஓ இந்த ஸ்டாக்கு ஃபேப் டெக்னாலஜி. இந்த ஸ்டாக் நம்ம நண்பர்கள் குரூப்ல உள்ள நண்பர்கள் 2, 3 பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஐபிஓல கிடைச்ச ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப். இன்னைக்கு 8% மேல ஏறிருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ஸ்டாக் ரிசல்ட் குடுத்துருந்தாங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸு. இந்த ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 22 கோடிங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் குடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 8% மேல ஏறியிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, போனக்ஸ் மில்ஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் 2.5% மேல நல்ல ஒரு டவுனுங்க. ரீசென்ட்டா மார்க்கெட் ஏற்றத்துல இந்த ஸ்டாக்குமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இது ரிசல்ட் வந்து பார்க்கையில, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1239 கோடி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 366 கோடிலேருந்து 485 கோடி சூப்பரான ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கோல் இண்டியா. நெறைய பேர் நண்பர்களுக்கு தெரியும். இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கோல் இண்டியா. கன்டினியூவா ஏற்றம். அது பாருங்க லாங் சைட்வேல இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நெறைய டைம். கன்டினியூவா ஏற்றம். இன்னைக்கு கூட 3.5%. அது முக்கியமான காரணம் ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. 34 கோடியிலேருந்து பாருங்க சேல்ஸு 46 கோடி. அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்டும் பாருங்க. 7 கோடியிலேருந்து பாருங்க 110 கோடி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட்டு. சூப்பரா பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டும் சரி. ஆப்பரேட்டிங் மார்ஜின் பார்த்தா சேமா தான் இருக்கு. வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. கோல் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அடுத்தது ரீசைக்கிளிங்ல உள்ள ஒரு ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. எக்கோ எக்கோ ரீசைக்கிளிங்ன்னு சொல்லிட்டு, மார்க்கெட் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கேப் தான் அது. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுக்கும். அப்பர் சர்க்யூட் 10% அப்பர் சர்க்யூட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஏற்றம். இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கையில 18 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ரிஸ்க்கான ஒரு ஸ்டாக் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 கோடி, 11 கோடி அந்த மாரிக்கு உள்ளது தான். நெட் ப்ராஃபிட் பாருங்க 2 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 7 கோடி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் குடுக்கும். இந்த ஸ்டாக்கு கன்டினியூவா அப்பர் சர்க்யூட் அடிச்சிட்டு இருக்கு. அடுத்தது நான் சொன்ன ஒரு 5 ஸ்டாக்கு நல்லா கூட இப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்கு. ரயில்டெல்லு. ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரேடிங் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த பாயிண்ட் டச் பண்ணணும். இந்த பாயிண்ட் டச் பண்ணி ஒரு லைன் போட்டீங்கன்னா, ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்றதுக்கு பக்கத்துல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு 2.5% மேல ஏறி இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கு வருண் பேவரேஜ். இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கும் கூட. ரீசென்ட் லோலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 630 ரூ. 640 இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு ரூ. 120 ரூ. 130 டவுன்ல தான் இருக்கு. நல்ல ரிசல்ட்டும் குடுத்துருக்காங்க வருண் பேவரேஜ்.
அதுக்கப்புறம் வந்து நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா விஷால் மெகா மார்ட்டு. இது அந்தளவுக்கு பெருசாக ஏறலை. விஷால் மெகா மார்ட்டு இது ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். ரீசெண்ட் லோ வந்து பார்த்திங்கன்னா ரூ. 99 100 கணக்கு பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 20 இன்றைக்கி கூட 1.5% ஏறி இருக்குது. இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே ஹையில் தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% நல்லா டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு விஷால் மெகா மார்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மோசிப்பு வந்து பார்த்திங்கன்னா நேற்று அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். நேற்று நல்ல ஒரு ஹையில் போணுச்சு. இப்போ இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1% மேலே இருக்குது. மோசிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கல நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் செமிகண்டக்டரில் இருக்காங்க அந்த ஸ்டாக்கு. அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனூஸ் பவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லாஸ்ட் வீடியோ போட்ட வீடியோ எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. அதில் உள்ள நம்ம பார்த்த ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் ரீசெண்ட் லோலேருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரைஸ் ஆகிருக்கு. இது ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் அந்த ஸ்டாக் இருக்குது. இதோடைய ஆல் டைம் ஹை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து வந்து பார்த்திங்கன்னா ரூ. 400 மேலே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரூ. 300 டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான பங்குகளுடைய தகவல் பார்த்துருக்கோம். ரிசல்ட் வந்த ஸ்டாக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டர் கிடைச்ச ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டாக் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் உள்ள ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டாக்குமே பை காலோ செல் காலோ கொடுக்குறது கிடையாது. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு போய் சேரும். அவங்களும் வந்து பார்த்து பயனடைவாங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம வார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடக்கலை. முக்கியமான அந்த ஹார்மோஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராப்ளம் தான் இருந்துகிட்ருக்கு. அது எப்போ சால்வ் ஆகும் தெரில. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரி பண்ணாமல் கண்டினியூவாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. நல்ல ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும் எப்போ மேலே இறங்கும் யாரும் சொல்ல முடியாது. லாங் டேர்ம் ஸ்டாக்காக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்மில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. அதிகமான ஸ்டாக்கில் அதிகமாக ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கிறது நல்லது. கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க மார்க்கெட்டில். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.